கைஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் கேஸ் சிலிண்டர் பற்றி தான் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே பார்க்கறது கிடையாது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு பார்த்துட்டு கேஸ் சிலிண்டர் வந்துட்டு வாங்குங்க. இதனால் பிளாஸ்ட் வந்து நம்ம தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு பக்கத்தில் எப்போவுமே வந்துட்டு சிலிண்டர் வந்து வைக்க போகாதீங்க. ஏன்னாக்கா ஃப்ரிட்ஜு வந்துட்டு ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த ஹீட்டு வந்துட்டு சிலிண்டர் மேலே படும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் வந்துட்டு ஆகுங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மள நிறைய பேர் சமைச்சிட்டு ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணுறது கிடையாது, ஸ்டவ் மட்டும் தான் வந்து ஆஃப் பண்ணுறோம். ஸோ சமையல் முடிஞ்ச உடனே ரெகுலேட்டர் வந்துட்டு ஆஃப் பண்ணுங்க. இன்கேஸ் லீக்கேஜ் எத்தனை ஆனால் கூட நம்மளால் தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்டு கேபினில் வந்துட்டு நம்ம சிலிண்டரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சிலிண்டர் வாங்கி ஒரு க்ளோஸ்டான கேபினில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் லீக்கேஜ் எதனா ஆச்சுனாலும் அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அவுட்டோரில் வந்து கீப் பண்ணுங்கள். இன்னொன்று பைப்ஸ் வந்துட்டு நம்ம அஃபிஷியல் ப்ரொவைடர் சிலிண்டர் ப்ரொவைடர் பண்ணுறவங்ககிட்ட பை பண்ணுங்கள்.